पित्रे ब्रह्मोपतिष्ठे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुறைவார்க்கு நம. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமங்களிலே 641வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் பரம்தாம என்பது. தாம என்ற சொல்லுக்கு ஒளி, இருப்பிடம், பொசிஷன் என்று பல பொருள்கள் உண்டு. உயர்ந்த ஒளி பரம்தாம, உயர்ந்த இடம் பரம்தாம, இப்படி உயர்ந்த பதவி பரம்தாம. இப்படி பொசிஷனை சொல்லலாம், இடத்தை சொல்லலாம், தேஜஸை சொல்லலாம். இது எல்லாமே வேங்கடமுடையானுக்கு போதும். அவன்தான் உயர்ந்த ஒளி, அவன்தான் உயர்ந்த அடைய வேண்டிய லட்சியம், அதாவது அடைய வேண்டிய இடம், டார்கெட். அவன்தான் பெரிய பொசிஷனில் இருக்கிறவன். இப்போ எல்லாத்துக்கும் பொருத்தமான திருநாமத்தை நாரதர் சொன்னாலும் இதிலிருந்து நாரதர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று பார்த்தால், அடையப்பட வேண்டிய டார்கெட்டில் உயர்ந்த டார்கெட் அவன் தான். நம்ம இருப்பிடம் அதுதான் பெருமன். அங்கே போயிட்டோம்னா அப்புறம் கவலையே இல்லை. ஹெட் ஆஃபீஸ் போயிட்டோம்னா கவலையே இல்லை, அங்கே போய் சேர்ந்துடணும். அப்படி உயர்ந்து போய் சேர வேண்டிய இடம் யாரு? அது திருவேங்கடமுடையான் தான். ஆகையினால திருவேங்கடமுடையானுக்கு பரம்தாம என்று. ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட் சொல்கிறேன். இது சங்கர விஜயத்தில் கோலாச்சல மாதவன் அவர்கள் எழுதிய சங்கர விஜயம் என்கிற அற்புதமான காவியத்தில் இருக்கு. சங்கர பகவத் பாதாள் வரலாற்றை சொல்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 7 வயசு நிரம்பிய காலத்தில் சங்கரர் துறவரம் கொண்டார். அவருடைய தாயும் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நதியில் கேரளாவில் காலையில் ஸ்நானம் பண்ணும்பொழுது ஒரு முதலை சங்கரருடைய காலை கவ்வியது. முதலை கவரதுமா என்ன பண்ணுறது? சங்கர பகவத்பாதால் உடனே சந்நியாச மந்திரத்தை ஜெபிச்சுட்டார். தான் சன்னியாசி ஆகிட்டேன், அது அடுத்த பிறவி முதலை விட்டுடும். முதலை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் பாப்பா வீட்டுக்கு போகலாம்னு அம்மா, நான் இனிமேல் வீட்டுக்கு வர முடியாது தாயே, நான் சன்னியாச மந்திரம் சொல்லி சன்னியாசம் வாங்கிட்டு அதை முதல்ல என்னை விட்டுடுத்து. ஒரே பிள்ளை, உங்கள் அப்பாவும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று தாய் குமரினாள்.
தாய்க்கு சங்கரர் சொன்னார், உனக்கு எப்போ வேணுமோ நினை என்ன, நான் வந்துடுவேன், எங்கே இருந்தாலும் வந்துடுவேன். அது இந்த பிளானெட்டில் இல்லை, வேற பிளானெட்டில் இருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தார். அந்த இறுதி காலத்தில் குழந்தைய பார்க்கணும் போல் உனக்கு தோன்றச்சே சொல்லணும், நான் வந்து உனக்கு இறுதி சம்ஸ்காரம் பண்ணுறேன் என்று பகவத் பாதாள் சொன்னாள். இந்த மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியுமா? அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளை கவலைப்படாதப்பா, நீ கடைசி காலம் உனக்கு சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோ, நான் அடுத்த வினாடி முன்னாடி இருப்பேன்னு சொல்லுவானா? வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் முன்னாடி பார்க்கலாம், அவ்வளோதான். எங்கள் தமையனார் பரமபதிக்கிறதே வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க பார்த்தாங்க, நாங்கள் இங்கே பார்த்தோம், அவங்க அங்கே பார்த்துட்ருக்காங்க. அதான் நடந்தது. அந்த பிள்ளை வருவதற்கு அடுத்தபடி 24 மணி நேரமாக தேவைப்பட வேண்டி வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்படி வாக்குறுதி கொடுத்தார். அதே மாதிரி இறுதி காலம் நெருங்கரிச்சு ஆரியாம்பா என்று அந்த அம்மாவுக்கு பெயர் சங்கரரை நினைத்தாள். ஆதிசங்கர பகவத்பாதர் முன்னாடி வந்துட்டார், உடனே ஸ்பாட்டு கொடுத்துட்டார். ஆச்சரியமான நிகழ்ச்சி அது. அந்த பிள்ளையை பார்த்து நான் விடை பெற்றுக்கிறேன்டாப்பா அப்படின்னு உடனே நல்ல கதி கிடைக்க முடியாது பிரார்த்தின்னா பகவத்பாதர் சொன்னார், நல்ல கதின்னா என்ன, பரந்தாம, உனக்கு பரந்தாம எது, கிருஷ்ணனா சிவனான்னு கேட்டார். சிவனை அடைய ஆசைப்படுறியா, இந்த கிருஷ்ணன் அடைய ஆசைப்படுறியா, உனக்கு வைகுண்டம் போகணுமா கைலாசம் போகணுமான்னு கேட்டார் பிள்ளை. சிட்னி போகணுமா நியூயார்க் போகணுமா டிக்கெட் வாங்கி தரேங்கிற மாதிரி. அந்த தாயார் என்ன சொன்னால், ரெண்டையும் காமி, அப்புறம் எனக்கு எது பிடிச்சிருக்க போகிறேன். நான் ரொம்ப கெட்டிக்காரியா, நம்ம பிள்ளை கிடச்சா ஏன் அப்படி கேட்க முடியாது. உடனே பகவத்பாதாள் அவளுக்கு கைலாசத்தை காண்பிச்சார். பூதகணங்கள் பிரேதகணங்கள் இவளுக்கு நடுவில் நர்த்தனம் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் அப்படியே கைலாசத்தை கண்முன் காண்பிச்சார். பொறுமா பார்த்துட்டியா, ஆசத்தின பார்த்தியா கைலாசத்தை, கைலாசத்தை பற்றி அப்புறம் டவுட் கேட்காது, போய் நல்லா பார்த்துக்கோ. கைலாச அமைப்பையெல்லாம் பார்த்து கொண்டாள். கைலாசம் பரந்தாமாவா இல்லையா என்று அவள் தீர்மானிக்கணும். அடுத்தபடி இன்னொரு கம்பேரிசன், நெக்ஸ்ட் டெண்டர் L1 L2 காண்பிக்கிற மாதிரி ஜபார் வைகுண்டம் என்று காண்பித்தார் பகவத்பாதர். சங்கர விஜயன் சொல்கிற வரலாறு. அங்கே எம்பெருமான் ஸ்ரீயப்பதி பீதாம்பரதாரி, அப்படியே புன்முனல் பூத்த முகம், மேக சாமளன், திருவிழுவாரத்தில் பிராட்டி, அப்படி காட்சி கொடுத்தான். சங்கரான்னா என்ன, எனக்கு கைலாசம் வேண்டாம், வைகுண்டமே வேணும், அது பரந்தாமம், இதுதான் எனக்கு உயர்ந்த தாமம். அப்படிப்பட்ட உயர்ந்த தாமம், அதை விட இன்னொரு தாமம் உயர்ந்தது கிடையாது அவன் இருப்பிடத்தை விட. அந்த உயர்ந்த இருப்பிடமே அவன் தான், டார்கெட்டே அவன் தான். அதெல்லாம் பரமபதம்னு சமஸ்கிருதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார் ராமானுஜர், தேசிகன், நடாதுரம்மாள்கிட்ட கேள்வி கேட்டு விஷயம் தெரிஞ்சின்ற சுதப்பிரகாசிகா பட்டர் எல்லாம். இந்த பரமபதம் என்பது நமக்கும் உள்ள பெயர். ஏன்னா நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் நமக்கு அடைய வேண்டிய உயர்ந்த விஷயம். அதெல்லாம் பரமபதம் என்று நம்ம ஆத்மஸ்வரூபத்தை சொல்லலாம், பரமபதம் என்று வைகுண்ட ஊரை சொல்லலாம், பகவான் அடையப்பட வேண்டியவனால அவனையும் பரமபதம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஊரில் இருக்கிறவன், அந்த ஊருக்கு போகிறவன் 3 பேருக்கும் ஒரே பேர். இந்தியா கோஸ் டு இந்தியா ஃபார் ஸ்டேயிங் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் பரந்தாம என்ற திருநாமம் வெங்கடேஸ்வரனுக்கு ஏற்பட்டது என்று நாரத பகவான் எடுத்து சொல்கிறார். இந்த சங்கர விஜயத்தில் உள்ள வைகுண்டலோகம் என்பது அசல் வைகுண்டத்தை காண்பிச்சாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் சில பேருக்கு. அப்படி வைகுண்டத்தை காண்பிக்க முடியுமா? வந்தவர் சாட்சாத் சிவபெருமான் தானே சங்கராச்சார். அதனால் சிவபெருமான் லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியன். அவன் பிரார்த்தித்த உடனே பெருமாள் தன்னுடைய வைகுண்டத்தை காண்பிச்சார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அப்படி வச்சுக்கலாம். அல்லது அத்வைத மதத்தில் அவா கொள்கைப்படி, அத்வைத மதக்காரர்கள் கொள்கைப்படி இந்த வைகுண்டம் போகிறது, மோட்சம் கைலாசம் போகிறது, இதெல்லாமும் ஒரு விதமான தோற்றங்கள் தான். உண்மையிலேயே அவர்கள் சொல்கிற மோட்சம் என்பது இவனுக்கு வெறும் அறிவாக மாறிடுறது தான். இவன் ஒருத்தன் தான் இருப்பான், வேற ஒன்றும் இருக்க முடியாது மோட்சத்தில். அதுதான் நிர்குணம் பிரம்மத்தை அடைகிற மோட்சம். இது சகுணம் குணத்தோடு கூடிய பிரம்மத்தை உபாசிக்கிறது தான் ரொம்ப பேருக்கு முடியும் அப்படின்னு அவர்கள் கருத்து. லோயர் லெவல் அவர்கள் போகக்கூடிய அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானம். அதை
ஒரு கால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் காரிய வைகுண்டம் என்று சொல்லிக்கொள்ளலாம். எது எப்படியோ அது அவனுடைய தாமம், உயர்ந்த தாமம். எப்படி திருவேங்கடமுடையானுடைய திருக்கோயிலோ ஆனந்த விமானம் நமக்கெல்லாம் அந்த மாதிரி. அதை வைத்துக்கொண்டு அந்த உயர்ந்த தாமத்தில் இருப்பவனே உயர்ந்த தாமம் என்று சொல்லி நாரத பகவான் இந்த திருநாமத்தை அமைக்கிறார் என்று ரசிக்கலாம். எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளு. பிராப்யம் பரம் தாம கிவாம்ப கிம் பிராப்யம் பரம் தாம தவாம்ப கிம் சியாத் சிவோத கிருஷ்ணஸ்துதி பிரிச்சியமானா துவயம் மமத்வம் பரிதரிசயேதி திருஷ்வா விருணோத்ய ததிகாபிதாசிய. உனக்கு வைகுண்டம் வேண்டுமா, கைலாசம் வேண்டுமா, எது பரந்தாம என்று பிள்ளை கேட்க ஆரியாம்பா, ரெண்டுத்தையும் எனக்கு காண்பி என்று காண்பிக்க சொல்லி பார்த்து அதன் பிறகு எதை வரித்தாலோ அதுதான் உயர்ந்த தாமம். அப்பேற்பட்ட உயர்ந்த தாமமாக இருக்கக்கூடிய அடையப்பட வேண்டியவனாக இருக்கக்கூடிய டார்கெட்டாக இருக்கக்கூடிய அண்ணல் திருவேங்கடமுடையான் ஆகியனால் அவனுக்கு பரந்தாம என்கிற பெயர் பொருந்துகிறது என இந்த ஸ்லோகத்திலே சுருக்கமாக சொல்லப்படுகிறது. இந்த சங்கர விஜய வரலாறு முழுக்க நண்பர்களே ஒரு சமயம் பார்த்தா எவ்வளோ பெருமிதமாக இருக்குது. ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், வைகுண்டம் போகணுமா கைலாசம் போகணுமான்னு கேட்டால் வைகுண்டத்தை காண்பி கைலாசத்தை காண்பி அப்புறம் நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தாய்க்கு ஒரு பெருமையான இடத்தை கொடுத்துட்டார் பகவத் பாதாள். அது இதில் புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த வைகுண்டம் தான் பரந்தாமை என்ற ஒரு நிர்தாரணம் பண்ணியிருந்து அழகான பரதத்துவ ஞானமுடையவளாக இருந்தாள் என்பதையும் காட்டுகிறது. இதே போல இதற்கு பின்னணியாக தமிழ் பாசுரங்கள். அம்மா அரணகமா மாலகமா, அம்மா உனக்கு அரணகம் வேண்டுமா மாலகம் வேண்டுமா என்று கேட்டான் சங்கர பகவத்பாத குழந்தை. அரணகம்னா அரண் சிவபெருமானுடைய இடம் அரணகம். உனக்கு அரணகம் வேணுமா மாலகம் வேணுமா, மாலான திருமால் இருக்கக்கூடிய பரம்தாமமான வைகுண்டம் வேணுமான்னு கேட்டான். காட்டா இரண்டும் கண்டுரைப்பேன் ஆரியாம்பா மகன் இரண்டும் காட்ட. ஆரியாம்பா சொன்னா காட்டுறா ரெண்டுத்தையும், அப்புறம் பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உடனே ஆரியாம்பாவின் மகன் இரண்டும் காட்ட, ரெண்டு லோகத்தையும் காண்பிக்க, காட்ட கண்ணன் அகமே தேர்ந்தாள். ரெண்டுத்தையும் பார்த்தவன் இதுதான் பரந்தாமை என்று ஆரியாம்பா தேர்ந்தெடுத்தாள் வைகுண்ட லோகத்தை, அந்த எம்பெருமானை. அதில் பரமன் நகமே பரந்தாமம் ஆகும், எனவே கண்ணன் தானே பரந்தாமன் ஆகும். இது உயர்ந்த கதையோடு இந்த பின்னணியில் இந்த திருநாமத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு உயர்ந்த பொசிஷன் கிடைக்கும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பரம்தாம்னே நமகா. சிலர் பரஸ்மை தாம்னேன்னு சொல்கிறா. இலக்கணப்படி பரம்தாம என்று என்னோட தனித்தனி பதங்கள் ஆகையினால பரந்தாம என்பதை பரஸ்மை தாம்னே என்று சொல்ல வேண்டும், அர்ச்சனை இல்லை என்று சிலர் கருத்து. சிலர் பரந்தாமே என்பது ஒரே பதம், அது ஸ்பெஷல் ரூலில் வருது, அதனால பரந்தாம்னே நமஹா என்று சொல்லலாம் என்று கருதுகிறார். உங்கள் வசதிப்படி பண்ணிக்கொள்ளு. நான் பரந்தாம்னே கட்சிக்காரன். பரந்தாம்னே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ